0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், 90 டிகிரியிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் செகண்ட் குவாட்ரண்ட், 180 டிகிரியிலேருந்து 270 டிகிரி வரைக்கும் தேர்டு குவாட்ரண்ட், 270லேருந்து திரும்பவும் 360 ஆர் 0 டிகிரி வரைக்கும் ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஹரிசாண்டல் டயாமீட்டருங்கிறது 180, சென்டர் ஆஃப் சர்க்கிள் 0, இது வழியாக போகிறது தான் ஹரிசாண்டல் டயாமீட்டர். ஒரு பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டு சர்க்கிளோடைய பெரிஃபரியில் 0லேருந்து 360 வரைக்கும் ட்ராவல் ஆகிறப்போ நமக்கு ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸை கால்குலேட் பண்ணுறோம். இப்போது பாயிண்ட் ஏவை கன்சிடர் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஓஏங்கிறது ரேடியஸ். ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம்னா அது சைன். ஒரு பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம்னா அது சைன். இப்போது ஏபிங்கிறது சைன். ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு எந்த பக்கம் சைன் ஃபங்க்ஷன் இருக்குங்கிறத வச்சு தான் அதோடைய குறியீடு, அதாவது சைன் கன்வென்ஷன் மாறும். சைன்கிறது ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு மேல் பக்கமாக இருந்தால் அது பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பாயிண்ட் ஏலேருந்து வரைகிற வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு மேல் பக்கமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் சைன் ப்ளஸ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாயிண்ட் ஏங்கிறது 90லேருந்து 180 டிகிரிக்கு மூவ் ஆகும். இப்போவும் வெர்டிக்கல் லைன் ஏபிங்கிறது ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு மேல் பக்கமாக இருக்கிறதுனால இதுவும் ப்ளஸ் தான். சைன்கிறது ஹரிசாண்டல் டயாமீட்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக மெஷர் பண்ணுறப்போ அது நெகட்டிவ். ஹரிசாண்டல் டயாமீட்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் நம்மளுக்கு கிடைக்கும். ஏங்கிற பாயிண்ட்டு 180லேருந்து 270 டிகிரிக்கு மூவ் ஆகிறப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து வரையப்படுற வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கும். அதனால் இது நெகட்டிவ் சைன். அதே மாதிரி ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் 270 to 360 டிகிரியில் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து வரையப்படுற வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் டயாமீட்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக இருக்கும். அதாவது ஏபிங்கிறது ஹரிசாண்டல் டயாமீட்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக நாம் மெஷர் பண்ணுறோம். இதனால் இதுவும் நெகட்டிவ்.